இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ஒரு சர்வைவல் த்ரில்லர் மூவி. மலேசியால நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்ட கதை. இந்த படத்துல அட்வென்ச்சர் த்ரில்லருக்கு பஞ்சமே இல்லங்க. படத்தோட பேர் சேசட். ஒரு மர்மமான காட்டுக்குள்ள கார் ஆக்சிடென்ட் ஏற்பட்டு 2 நபர் சிக்கிக்கிறாங்க. அவங்க அந்த காட்டை விட்டு தப்பிச்சு வந்தாங்களா இல்லையாங்கிறதா அந்த கதையோட ஒன்லைனா. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு பிரெக்னெண்டா இருக்க லேடிய காட்டுக்குள்ள கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளும் சுய நினைவுல இல்ல, மயக்கத்துல தான் இருக்கா. மயக்கம் தெரிஞ்சு பார்த்தா காட்டுக்குள்ள அடர்ந்த காட்டுக்குள்ள இருட்டுக்குள்ள கிடக்குறா. யாரா இருந்தாலும் பயம் வரும் இல்லையா? வீலின் கத்த அவ கை கால்கள் எல்லாம் கட்டி போடப்பட்டிருக்கு. அவளோட கையும் காலையும் இருக்க கட்டையெல்லாம் தானாவே ரிலீஸ் பண்ணிக்கிட்டு பொறுமையா அந்த காட்டுக்குள்ள அடிமையில அடி வச்சு போயிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஒரு டெட் பாடியை வச்சு 3 பேர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுக்கிட்டு, உடம்பு முகம் எதுவுமே தெரியலங்க, முழுசா வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் மூடி இருக்கு. அந்த நிலையில ஏதோ மந்திரம் படிச்சுக்கிட்டு அந்த சவத்தை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இவனும் பொறுமையா அது கிட்ட போய் பாக்குறான். இவன் அந்த இடத்துக்கு வந்து நிக்கிறது 3 பேரு கவனிச்சவங்க டக்குனு எழுந்து அவளை பரபரன்னு இழுக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து விடுவிச்சவ அந்த டெட் பாடி யாரோடது, யார் அப்படி கட்டி வச்சிருக்காங்க அப்படின்ட்டு முகத்தை பாக்கணும்னு முகத்துல இருக்க கட்டுக்களை ரிமூவ் பண்ணி உள்ள பார்த்தா இவளோட கணவன் கோரமான நிலையில இறந்து போய் கிடக்குறான். அவனுக்கு திடீர்னு உயிர் வந்து, ஈசா என்ன காப்பாத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு டோன்ல இவளை கூப்பிட்டு காப்பாத்த சொல்றான். இவளும் காப்பாத்துறதுக்காக உடம்புல இருக்க மொத்த கட்டுகளையும் அவுக்குறா. எனக்கு வலிக்குது நீசா, என்ன காப்பாத்து அப்படின்னு திரும்ப சொல்ல இவளும் அந்த 3 பேர்கிட்ட போராடி இந்த கட்டுகளை அவுக்க பாக்குறா. ஆனா அந்த 3 பேர் இவள அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு போயிடுறாங்க. அடுத்த சீன்ல தூக்கத்துல இருந்து வேர்த்து விறுவிறுக்க நம்ம ஹீரோயின் எந்திரிச்சா. இது வரைக்கும் அவ கண்டதெல்லாம் கனவாங்க. ஒண்ணுமே புரியாம சுத்தி முத்தி பாத்துட்டு பக்கத்துல கணவன் இருக்கான்னு செக் பண்றா. பக்கத்துல கணவனும் இல்ல. படப்பானவ பக்கத்து டேபிள்ல மொபைல் இருக்கும், அதை எடுத்து அவருக்கு ட்ரை பண்ணா காலும் போல. இந்த இடத்துல டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. சடனா காட்டை கட்டுறாங்க. காட்டுக்குள்ள ஒருத்தனுக்கு முகமெல்லாம் கண்ணாடி குத்தி சேரும் சகதியமா கிடக்குறான். அவன் எழுந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்கும் போது அவன் ஒரு காட்டுக்குள்ள விழுந்து கிடக்குறான். முகத்துல இருக்க கண்ணாடி எல்லாம் தொட்டு பாக்குறான். அது பாலமலமா முகத்தை பள்ளம் போட்டு வச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம வலி தாங்க முடியாம உருண்டு பிறண்டுகிட்டு அப்படியே கையெடுத்து ஒரு கண்ணாடியா முகத்துல இருந்து உருகுறான். அதே வலியோட அச்சாப் எங்க இருக்க, அச்சாப் எங்க இருக்க அப்படின்னு கத்தி கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். இந்த சீன் அதோட கட் ஆகுது. அதே சமயத்துல அந்த காட்டுக்குள்ள ரொம்ப காலங்களா வாழ்ந்துட்டு இருக்க காட்டுவாசிகளை காட்டுறாங்க. அவங்க எப்பவும் போல ஒரு ஆட்டை அவங்க உணவுக்காக சுட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆட்டோட மாமிசம் வெந்திரிச்சா வேகலையான்னு ஒரு கத்தி எடுத்து அந்த ஊர் தலைவர் செக் பண்ணி பாக்குறாரு. அதுல இருந்து பச்சை கலர்ல பாய்சன் மாதிரி ஏதோ ஒரு லிக்விட் வர அவருக்கு சம்திங் ஃபிஷ்ன்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இந்த காட்டுக்குள்ள அந்நியர்கள் யாராவது வந்தாங்கன்னா இது மாதிரியான சம்பவங்கள் நேரிடும். மட்டும் இல்ல, இந்த காட்டுக்குள்ள 6 அடியில பல பாம்புகளும் கொடூரமான ஆன்மாவும் சுத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாமே இவரோட இமேஜினேஷனுக்கு வர அடுத்து இந்த பக்கம் காட்டுறாங்க. அந்த கீழே விழுந்து கணந்தான் இல்லைங்களா, அவ பொறுமையா எழுந்து நிக்கணும்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால நிக்க முடியல. ஆன்னு கத்திக்கிட்டு கீழே விழுந்து அப்பதான் அவன் காலை செக் பண்ணி பாக்குறான். காலோ ஒட்டஞ்சி எலும்பெல்லாம் வெளியில நீட்டிக்கிட்டு அவனால நடக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் பயங்கரமா கத்திட்டு அதே இடத்துல புரண்டுகிட்டே இருக்கான். அந்த சமயத்துல வான் எங்க இருக்க, வான் என்ன வந்து காப்பாத்து, எனக்கு பயங்கரமா வலிக்குது, காப்பாத்துன்னு இன்னொரு குரல் இவனுக்கு கேட்ட உடனே துடிக்கிறான். அப்படியாவது அவனை காப்பாத்தணும் அப்படின்னு யோசிக்கிறான். அப்பதான் அவனுக்கு ஒரு பிளாஷ்பேக்கும் வருது. 2 பேர் இவங்க கார்ல வந்துட்டு இருப்பாங்க. அதோட அந்த பிளாஷ்பேக் கட் ஆகுது. இவனும் அச்சா பச்சாப்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அடிப்பட்டு கீழே கிடக்குறான் இல்லைங்களா, அவனோட பேர் வேன், அவனோட ஃப்ரெண்டு பேர் அஜாப். இவங்க 2 பேர் தான் கார் ஆக்சிடென்ட்ல இந்த காட்டுக்குள்ள வந்து விழுந்து கிடக்குறாங்க. இங்க இருக்க நீசா தான் வேனோட ஒய்ஃப். அப்படியே கவலையில உட்கார்ந்துட்டு இருக்கா. அந்த சமயத்துல வேனோட தங்கச்சி கிராஸ் பண்ணி வெளியில போக, எங்க போற நீ, நேத்துல இருந்து உங்க அண்ணன் வீட்டுக்கு வரல, எனக்கு வேற நேத்து நைட்டு பயங்கரமான கெட்ட கனவு வந்துச்சு, இதுல நீ வெளியில வர போறியா, எங்க போற நீ அப்படின்னு கேட்ட உடனே இந்த டிராமாவெல்லாம் ஃபர்ஸ்ட் நிறுத்துங்க, நீங்க நிறைய டிராமா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். நீ ஒண்ணு பண்ணுங்க, நீங்க அமைதியா உட்காந்துட்டு டிவிய பாருங்க, அது போதும், அண்ணன் வர மாதிரி கரெக்ட் டைமுக்கு வந்துருவாரு, அதை நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு கல்யாண வேலை விஷயமா வெளியில போக வேண்டியது இருக்கு, நான் போறேன் அப்படின்னு போறவள்ள நிறுத்தி, இங்க பாரு உங்க அண்ணன் எங்க போனாலும் எனக்கு தெரியப்படுத்திட்டு தான் போவாரு, அது மட்டும் இல்ல என்னோட காலுக்கு மெசேஜுக்கு எல்லாம் ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருப்பாரு, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது, அதை நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்குன்னு 24 மணி நேரம் ஆகட்டும், அதுக்கப்புறம் போலீஸ்ல நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணலாம், அதுக்குள்ள எதுக்கு அவசரப்படுறீங்க, அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், வேலைக்கு போயிருக்கலாம், நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு, உனக்கு என்ன முக்கியம், இப்ப வெளியில போயிட்டு மேக்கப் பண்ணிக்கணும், அதுக்காக தானே போற, உன்னோட கல்யாணம் நடக்கணும்னா உங்க அண்ணன் இருக்கணும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னோன்னே, நீங்க ரொம்ப சீன் போடுறீங்க, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வாட்டுல போயிடுறா. அடுத்து நம்ம வேனை காட்டுறாங்க. அவரால் அசையவே முடியல, இருந்தாலும் கால்களுக்கு 2 கட்டைகளை கட்டி அப்படியே எழுந்து பேலன்ஸ் பண்ணி ஒரு குச்சை ஊனிட்டு நின்னுட்டு இருக்கும் போது அவருக்கு பின்னாடி 6 அடியில இருந்து 7 அடி வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேங்க, பயங்கரமான பெரிய கிங் கோப்ரா அப்படியே வந்து இவரே பாத்துக்கிட்டு உசுன்னு உருமிக்கிட்டு இருக்கு. என்னடா இது சத்தம் வருதேன்னு இவர் திரும்பி பாப்பாரு. அந்த பாம்பை பார்த்த உடனே என்ன பண்றதுன்னே தெரியாது, அப்படியே அசையாம நின்னுட்டு இருந்தவன் ஒரு அடிதாங்க பின்னாடி எடுத்து வைப்பான். அதுக்குள்ள அது சீறிக்கிட்டு இவரை கொத்த வரும் பாருங்க. அதுல பயந்து போய் அப்படியே மல்லாக்க
விழுந்தவன் உருட்டிக்கிட்டே பல அடி தூரம் பள்ளத்துல போய் விழுந்துடுறான். இந்த பக்கம் இந்த காட்டுவாசி கும்பலோட ஊர் தலைவர் எதையோ தூவி விட்டுட்டு இருக்காரு. அதே சமயத்துல வீட்டுல நிசா தனியா தான் உட்கார்ந்துட்டு இருக்கா. இருட்டாயிடுச்சு. அப்பதான் சூ வீட்டுக்கே வரா. என்ன அண்ணன் வந்தானா அப்படின்னு கேட்டுக்கிட்டே உள்ள நுழைவா. இன்னும் வரலமா அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணி வச்சிருக்காங்க, யாருக்குமே பத்திரிக்கை கொடுக்கல, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க பத்திரிக்கை வரல அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. எப்ப எனக்கு பத்திரிக்கை கொடுத்து என் கல்யாணத்தை எப்படி நடத்துறது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம இப்படி போயிட்டானே அப்படின்னு சொல்லிட்டு அவ அழுத்துக்கிட்டு போறா. இந்த பக்கம் உருண்டு விழுந்த நம்ம ஹீரோ திரும்பவும் பேலன்ஸ் பண்ணி ஒரு காலாவது நல்லா ஒர்க் ஆயிருக்கும். இப்ப அந்த காலம் சுளுக்கு, அதை ஒரு மரக்கம்புல நுழைச்சி தனக்கு தானே ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிக்கிறாரு. அதாவது அதுல இருக்க சுளுக்கு அவர் ரிமூவ் பண்ணுவாரு. இந்த சமயத்துல பயங்கரமான வலி அதுல துடிச்சிட்டு இருக்கும் போது அந்த காட்டுவாசிகள்லாம் தீப்பந்தத்தை புடிச்சுக்கிட்டு அவருக்கு மேல நடந்து போற மாதிரி இருக்கும். இவரு ஹெல்ப்புக்காக அவங்களை கூப்பிட்டு பாக்குறாரு. பட் இவர் கூப்பிடுறது அவங்க காதுல விழல. அவங்க பாட்டுல போயிடுறாங்க. நம்ம ட்ரை பண்ணி எழுந்து ஏதாவது பண்ணலாம் அப்படின்ட்டு அங்க இருக்க வேர்கள், மரத்தோட வேர்கள் எல்லாம் புடிச்சு ட்ரை பண்ணி எழுந்து நிக்க பாப்பான். அந்த சமயத்துல இன்னும் கால் வலி எடுத்து அப்படியே ஸ்லிப் ஆகி இன்னொரு உருட்டு இன்னும் பாதாளத்துக்கு போய் தொப்பகடின்னு விழுந்துடுறான். அது சத்துப்படியில மாதிரி இருக்கு. அந்த சமயத்துல அவனோட முகம் தலை எல்லாமே வலிக்குது. தாவங்கட்டையில சரியான அடி. எல்லாத்தையும் தன்னோட கைகளால தடவி விட்டுக்கிட்டே தன்னோட கைய பாக்குறான். அதுல ஒரு சில்வர் மோதிரம் மாதிரி இருக்குங்க. அந்த மோதிரத்தை அவன் பாத்துக்கிட்டே தன்னோட பிளாஷ்பேக்க நினைச்சு பாக்குறான். இவன் மிலிட்டரியில வேலை செஞ்ச ஒரு ஆளு. வீட்டுல தன்னோட தங்கச்சி கல்யாணத்துக்காக ஊருக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். சோ அந்த சந்தோஷத்துல சாப்பிடுறது கூட உட்கார்ந்து சாப்பிடாம நின்னுகிட்டே தன்னோட தங்கச்சிக்கு பத்திரிக்கை கொடுக்கணும்னு அவசரமா கிளம்புறான். அந்த சமயத்துல வைஃப் எவ்வளவு சொல்லுவா உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்ட்டு கேட்காம ஏதோ 2 வாயில போட்டுக்கிட்டு அறக்க பறக்க பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக கிளம்பினவன் மோதிரத்தை மறந்துட்டு போயிடறான். திரும்பவும் வந்து அந்த மோதிரத்தை எடுத்து கையில போட்டுக்கிறான். இதெல்லாம் இவன் நினைச்சு பார்த்துக்கிட்டே காட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. இவனையும் ஏதோ ஒரு மர்ம உருவம் அப்படியே அடிச்சு பாக்குற மாதிரி இருக்கு. கொஞ்ச நேரத்துல பார்த்தா இருட்டவும் தொடங்கிடுது. நைட் ஆனதுனால ஒரு முழு சைஸுக்கு பூரம் மேல அப்படியே ஊர்ந்து போகும் பாருங்க. அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு விடாம அப்படியே படுத்திருப்பான். அது போனதுக்கு அப்புறம் இதுக்கு மேல இங்க படுக்க கூடாது, இப்படியாவது எந்திரிச்சு நானாவது போகணும்னு சொல்லிட்டு ஊர்ந்துகிட்டே கொஞ்ச தூரம் போயிருப்பான். அந்த சமயத்துல இவனோட ஃப்ரெண்ட் வேன்னு கூப்பிட இவனும் அந்த திசையை நோக்கி போறான். திடீர்னு பார்த்தா அந்த மர்ம உருவம் இவனை தாக்க வர இவனும் அதுகிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக நகர்ந்தே போவாங்க. திடீர்னு அவனோட கை சேத்துல மாட்டுமா. கையை எடுத்து பாக்குறான். அவனால எடுக்கவே முடியல. உடம்பு முழுக்க காயம், எலும்புகள்லாம் நொறுங்கி போயிருக்கு. இதுல போர்ஸ் பண்ணி சேத்துல மாட்டின கையை எடுக்கணும்னா அதுக்கு யானை பலம் வேணும். இவனுக்கோ பலம் இல்லாம அப்படியே கனவுக்குள்ள போயிடுறாங்க. இவன் மிலிட்டரியில இருந்து வந்ததுக்கு அப்புறம் தன்னோட பிரெக்னெண்டா இருக்க வைஃப் கூட கொஞ்சம் சேத்தள்ளி பூச்சி விளையாண்டுருப்பான். சேத்த பூச இவன் சேத்த பூச 2 பேரும் மாறி பூசிக்கிட்டு பயங்கர ரொமான்டிக் கண்டிஷன்ல இருந்திருப்பாங்க. அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். அப்படியே விடிஞ்சும் போயிருது. சேத்துல ஒரு கை சொருகுன மாதிரியே அதே இடத்துல தூங்கிட்டு இருக்கான். இவனோட வைஃப் பூவை காமிச்சு தான் பிரெக்னெண்டா இருக்கிறதா இவன் கிட்ட சந்தோஷத்தை வெளிப்படுத்திருப்பா. இவனும் சந்தோஷப்படுவான். அதெல்லாம் நினைச்சு பாக்குறான். இழந்தவன் தன்னோட போர்ஸ் எல்லாம் பயன்படுத்தி கைய உருவி வெளியில எடுத்தா கையில இருந்து மோதிரத்தை காணும். அவ்வளவுதான். அது வேற வெட்டிங் ரிங் ஆச்சு. ஐயோ தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு பைத்தியம் முடிச்ச மாதிரி அந்த சேத்துக்குள்ள திரும்ப கைய விட்டு குழப்புன்னு குழப்பி மோதிரத்தை தேடினா மோதிரம் கிடைக்குமா? கிடைக்கவே இல்ல. திரும்ப அந்த சேத்துக்குள்ளேயே கையை விட்டுட்டு தொலாவிக்கிட்டு இருக்கான். ஏதோ ஒண்ணு கையில தட்டுப்பட்டோன்னா கிடைச்சிச்சு அப்படின்ட்டு பைத்தியம் மாதிரி வெளியில எடுத்து ஆனந்தத்துல கக்க பக்கன்னு சிரிச்சுட்டு அதை செக் பண்ணி பார்த்தா அது ஒரு கல்லு. அதை பார்த்துட்டு வெறி பிடிச்ச மாதிரி கத்துறான். சரி கொஞ்சம் நவுந்து போவான். அந்த சமயத்துல வேன் எனக்கு காப்பாத்து, வேன் என்ன காப்பாத்துன்ற சத்தம் வரும். அதை கேட்டவன் டே கொஞ்சம் நல்லாதான் கட்டண்டா, எந்த பக்கம் இருக்கனே தெரியல, எந்த பக்கம் போனாலும் உன் சத்தம் கேக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு பக்கமா போக பின்னாடியில இருந்து சத்தம் கேட்கும். டே கொஞ்சம் நல்லா கத்துறா அப்படின்னு சொல்ல மேல இருந்து சத்தம் வருது. இவனும் எல்லாம் புடிச்சு ஒரு மரம் இருக்குங்க அதுக்கு கிளைம் பண்ணிட்டு இருக்கான். அந்த சமயத்துல பார்த்தா இந்த காட்டுவாசிகள் ஈட்டியை வச்சுக்கிட்டு எதையோ தேடிட்டு இருக்காங்க. அப்படியே ஒரு இடத்துல உறைஞ்சு போய் நின்னு அவங்க கையில வச்சிருக்க ஸ்பியரால அப்படியே குத்த நமக்கே தூக்கி வாரி போட்டுருது. இவங்களதான் குத்திட்டாங்களோ அப்படின்னு பார்த்தா கோழியை புடிச்சிட்டு இருக்கானுங்க. மேல பார்த்தா அச்சு படுத்திருக்கான். அவனோட கால்ல இந்த பிக்குக்கு வைக்கிட்டு டிராப் இருக்கு இல்லையா, அது குத்திக்கிட்டு இருக்கு. அத கஷ்டப்பட்டு அவன் கால்ல இருந்து புடிச்சு இழுக்க அவனும் வலி தாங்க முடியாம கத்துறான். அவனுக்கு ஆறுதலா அவன் பக்கத்திலே படுத்துறான். இந்த சமயத்துல இவனுக்கு டிரைவிங் பண்ணதெல்லாம் கனவுல வருது. இவங்க 2 பேரும் டிரைவ் பண்ணிட்டு இருக்கும்போது இவனுக்கு கொஞ்சம் தூக்கம் வர மாதிரி இருக்கும். டேய் நீ கொஞ்சம் ஸ்லீப்பியா இருக்க, நான் டிரைவ் பண்றேன் அப்படின்னு சொன்ன உடனே நானே டிரைவ் பண்றேன்டா நீ உட்காந்து வா அப்படின்னு சொல்லிட்டு அரை தூக்கத்துல வண்டி ஓட்டிக்கிட்டே மொபைலுக்கு வர மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணுவான். டேய் என்னடா பண்ற, தூக்கம் வேற, அரக்கண்ல வண்டி ஓட்டுற, இதுல மெசேஜ் வேற பண்ற, வண்டி ஆக்சிடென்ட் ஆக போதுரா அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு இது பழகிடுச்சு, நான் மெசேஜ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு ஒரு பறவை இவனோட கார்ல கண்ணாடி உடஞ்சிருது. அதுல இவன் மொபைல கீழே போட்டுறான். சரின்னு மொபைல கீழே குடிஞ்சு எடுக்க போக பாருங்க. அந்த சமயத்துல ஒரு மனுஷன், வினோதமான மனுஷன் கார் முன்னாடி வந்து நிக்க டக்குன்னு கார் ஆக்சிடென்ட் ஆகி அப்படியே தூளா ஜல்லியா நொறுங்கி காட்டுக்குள்ள இருந்து மலைப்பாங்கான இடத்துல சரிஞ்சு விழுகுது. இதெல்லாம் இவன் மேல போயிட்டு அச்சு இருப்பான் இல்லைங்களா, அவன் பக்கத்துல இருந்துகிட்டே யோசிச்சுட்டு இருக்கான். அந்த சமயத்துல பக்கத்துல படுத்திருந்த அச்சு எல்லாத்துக்கும் நீ தாண்டா காரணம், உனக்கு பிடிவாதத்தினால்தான் இந்த நிலைமைக்கு ஆளானோம், நான்
வண்டி ஓட்டுறேன்னு சொன்ன, கேட்டியா, நீதான் காரணம் அப்படின்னு ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கான். அந்த சமயத்துல நம்ம ஹீரோ வியர்டா எதையோ பார்க்க, யாருன்னு பார்த்தா காட்டுவாசிகள் 3 பேர் அப்படியே சைலண்டா கத்தி ஈட்டி எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு இவங்களே முறைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னு வேன் முனக அச்சுவ அப்படியே தூக்கிடுறானுங்க. தூக்கி கத்தியால சொருகும் போது கூட எல்லாத்துக்கும் நீ தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே அவன் செத்து போறான். அடுத்து இவனை புடிச்சு ஈட்டியால ஒருத்தன் அப்படியே குத்த வர தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிறாங்க. இன்னும் அந்த சேர்கிட்ட தான் படுத்துட்டு இருக்கான். ஆனா இத்தனை கனவையும் கண்டுட்டு இருக்கான். அடுத்து ஒய்ஃப காட்டுறாங்க. அவ பேக் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு கிளம்புறா. கூட இருந்த சூர்யாவோ, அதாவது உங்களோட நாத்தனார், எங்க நீ போறீங்க, அதெல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயினா அவன் வந்துருவான். அவன் வந்ததுக்கு அப்புறம் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்னு தெரிஞ்சா அவனுக்கு கொஞ்சம் கோவப்படுவான். அவனா அம்மா கிட்ட சொல்றேன், நீங்க கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்றதையும் மீறிக்கிட்டு அவ கம்ப்ளைண்ட் கொடுக்க போறா. அந்த சமயத்துல பார்த்தா அச்சப்ப போய் நடந்து போற மாதிரி இருக்கு. இந்த பக்கம் பயங்கரமா ஒய்ஃப் ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. வேனோட அம்மா வந்து ஒரே ஒப்பாரி, என் பிள்ளைய காணும், எங்க போனான்னு தெரியல, எப்ப வருவான்னு தெரியலன்ட்டு அழுதுட்டு இருக்காங்க. சூர்யாவோ அவங்க அம்மாவுக்கு சமாதானம் படுத்திட்டு இருக்கா. இந்த பக்கம் காட்டுறாங்க, இவன் கொஞ்சம் ஊர்ந்து போவாங்க. அந்த சமயத்துல இவனோட பாக்கெட்ல சிகரெட் இருக்கிறத இவன் கவனிச்சிடறான். எடுத்தோன்னா பயங்கரமான சந்தோஷம், எப்படியாவது பத்த வைக்கணுமே அப்படின்னு லைட்டர் தேடினா லைட்டர் இல்ல. பக்கத்துல ஒரு கட்டை கிடக்குது. அதை எடுத்து பேர் கிரில்ஸ் மாதிரி கட்டையெல்லாம் தேய்ச்சி நெருப்பு உண்டாக்கி தம் அடிக்கலான்னு பார்த்தா எவ்வளவு தேய்ச்சாலும் நெருப்பு வரல. பெடப்பாயி சிகரெட்டை தூக்கி போட்டுறான். இந்த பக்கம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயத்துல இவனும் விடாம நைட் ஆயிடுச்சுங்க, கொசோலாம் கடிக்குது, இருந்தாலும் விடாம நெருப்பு பத்த வச்சிட்டு இருக்கான். ஆனா நெருப்பு பத்தின பாடு இல்ல. பக்கத்துல இருக்க இலையெல்லாம் எடுத்து போட்டு நெருப்பு பத்த வைக்க ட்ரை பண்றான். அப்படியே நெருப்பு வர்றாங்க. சரின்னு பசிக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம கையில வச்சிருக்க குச்சியால மண்ணை தோண்டி மண்புழு எடுத்து சாப்பிடுறான். அதுவும் நொல வாய்க்குள்ள நெல்லிய பயங்கரமா மூஞ்சி சுழிச்சுக்கிட்டு எப்படியோ முழுங்கிடுறான். இதுல உனக்கு மயக்கம் வர மாதிரி இருக்கு. ஏன்னா பசி கறக்க வர தண்ணி இல்ல, ஹைட்ரேட் ஆயிட்டு பயங்கரமா தலையெல்லாம் சுத்துது. அப்ப அச்சு பக்கத்துல வந்து உட்காரான். டேய் என்ன காப்பாத்து அப்படின்னு இவன் சொல்ல, அவனும் வியர்டா பாத்துட்டு இருக்கான். என்ன காப்பாத்துறா அப்படின்னு அச்சப்பு பார்த்து சொன்ன உடனே அவன் இன்னொரு டைரக்ஷன்ல கைய காட்டுறான். வேணும் அந்த பக்கம் பார்க்க நிஷா நின்னுட்டு இருக்கா. அவளோ திடீர்னு வாய பொழந்து ஆணு கத்த, அவ வாய் கண்ணு எல்லாம் நெருப்பு மாதிரி அப்படியே கக்குது. அதே மாதிரி அச்சப்புக்கும் வாய் கண்ணு எல்லாம் நெருப்பு மாதிரி கக்குது. அதை பார்த்துட்டு தனக்கு தானே தான் இல்யூஷன்ல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு திரும்பவும் தலையெல்லாம் சுரிஞ்சிட்டு கையில இருக்கிற சிகரெட் எடுத்து எப்படியாவது இதை பத்த வைப்போம் அப்படின்னு திரும்பவும் முயற்சி பண்ணி நல்லா சக்சஸ்ஃபுல்லா நெருப்ப வர வச்சு சிகரெட்டையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் காட்டுறாங்க, நிஷா வெளியிலே உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு சூர்யா வந்து எதுக்காக பணியில உட்காந்துட்டு இருக்கணும், எதுவா இருந்தாலும் உள்ள வந்து உட்காந்து ஆழமா சிந்திங்க அப்படின்ற மாதிரி அன்னிக்காரியும் உள்ள கூப்பிடுறா. அவளும் யோசிச்சுக்கிட்டே உட்காந்துருக்கா. இவன் திரும்பவும் கொஞ்சம் தூரம் ஊர்ந்து போயிருப்பாங்க காட்டுக்குள்ள. அப்ப பாத்தீங்கன்னா சாப்பாடு யாரோ பொரியல்ல இருந்து வகை வகையா ரெடி பண்ணி தட்டுல வச்சிருக்க மாதிரி இருக்கு. அதை எடுத்து இவன் பசியில ஆனந்தமா சாப்பிட்டுட்டு இருப்பான். பசியோட கொடுமை வேற, யாரு வச்சாங்க அப்படிங்கறத சுத்தி முத்தியும் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே ரசிச்சிட்டு இருப்பான். அந்த சமயத்துல திடீர்னு அவனுக்கு வாந்தி வரும். என்னன்னு பார்த்தா இவன் இல்யூஷன்ல பக்கத்துல இருக்க இலையை எடுத்து சாப்பிட்டு இருப்பான். வாயில இருந்து அந்த இலையெல்லாம் துப்பிட்டு வாந்தி எடுத்தவன் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போயிட்டே இருக்கான். அப்போ இந்த காட்டுவாசி தலைவன் இருக்கான் இல்லைங்களா, அவனோட பையனுக்கு சிகரெட் கிடைக்குது. அந்த சிகரெட் துண்டை எடுத்துக்கிட்டு அப்பா கிட்ட போய், அப்பா இதை நான் காட்டுல பார்த்தேன் அப்படின்னு கொடுத்த உடனே அவரும் எதையும் யோசிச்சுட்டு இருக்காரு. அடுத்து கொஞ்சம் தூரம் நவுந்து போயிருப்பாங்க. ஒரு மரம் இருக்கும். அந்த மரத்துக்கிட்ட அச்சாப் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. அச்சாப் நீ எதுக்கும் கவலைப்படாத, நான் உன்கிட்ட இருக்கேன், நம்ம எப்படியாவது இந்த காட்டை விட்டு தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருக்கும் போதே இவங்களுக்கு பிளாஷ்பேக் ஞாபகம் வருது. என்னன்னா இவங்க இந்த கார் டிரைவிங் பண்ணாங்க இல்லையா, அப்போ இவனோட கார் சரியா இருக்காது. அப்பப்போ காருக்கு தண்ணி ஊத்துற மாதிரி வரும். டேய் பேசாம உன்னோட காரை மாத்து, சும்மா இந்த காரை வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னு, என் பொண்டாட்டி மாசமா இருக்காடா, அவளுக்கு குழந்தை பிறக்க போறது, சோ அதனால நான் இப்போதைக்கு கார்ல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, யாரு அவன் பொண்டாட்டி, எப்ப கல்யாணம் ஆச்சு அப்படின்னு கேக்குறான். இவனும் கல்யாணம் ஆன விஷயத்தெல்லாம் சொன்னோன்னே, எனக்கு தான் ஒரு பொண்ணும் கிடைக்க மாட்டேங்குது, நான் முன்கோபிங்கிறதுனால யாரும் என்ன விரும்பல அப்படின்னு சொன்னோன்னே, எல்லாம் மாறும்டா, ஒண்ணு பண்ணு, அதுக்கப்புறம் உனக்கு தானா பொறுப்பு வந்துடும், அமைதியா ஆயிடுவ அப்படின்னு சொன்ன உடனே, இதை தாண்டா எங்க அம்மாவும் சொல்றாங்க, நீ எங்க அம்மாவும் பேசி வச்சுக்கிட்டு இது மாதிரி சொல்றீங்களோ, ஆமா உன் ஒய்ஃபுக்கு ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா செக் பண்ணி பாத்தியா அப்படின்னு கேட்ட உடனே, பையனாண்டா அப்படின்னு இவன் பயங்கரமா சந்தோஷப்படுறான். இதெல்லாம் நினைச்சபடியே காட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அச்சாப்பு மடியில போட்டுட்டு திங்க் பண்ணிட்டே இருக்கான். இந்த பக்கம் காட்டுவாசி பையனும் கத்தியெல்லாம் திட்டிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்காரு. அவரோட கனவுல ஹீரோட ஞாபகம் வருதுங்க. சரியா தெரியல, இந்த காட்டுல ஏதோ நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. அவருக்கு இமேஜின் மாதிரி ஹீரோவை ஒரு மர்ம மனிதன் அடிக்கிற மாதிரியும், பாம்பு அவனை தாக்குனதுனால மலையில இருந்து உருண்டு விழற மாதிரியும், இப்படியாப்பட்ட ட்ரீம் அவனுக்கு வர டக்குன்னு எழுந்து காட்டுக்குள்ள ஏதோ ஒரு ஆபத்து இருக்கு, நம்ம அதை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி திங்க் பண்றாரு. இந்த பக்கம் நிஷாவோ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. டே உனக்கு ஏதாவது தண்ணி வேணுமா அப்படின்னு கேட்டுட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக இலையில ஏதாவது தண்ணி ஒட்டி இருக்கும்ல, அதை எடுக்கிறதுக்காக இவங்க கொஞ்சம் மூவ் பண்ணி போவாங்க. அந்த சமயத்துல இந்த காட்டுவாசி கும்பல்லாம் காட்டுக்குள்ள தேடிட்டு வராங்க. அவங்களோட அந்த பந்தத்தோட லைட்டை வச்சு இவன் கண்டுபிடிச்சிடான். சரின்ட்டு திரும்பவும் அந்த மரத்துக்கிட்ட வந்து நிழல்ல ஒளிஞ்சுக்கிட்டு அச்சாப்பை இழுக்க ட்ரை பண்ணுவான். ஏன்னா காட்டுவாசி கும்பல் இவங்களை கொல்ற மாதிரி இவன் கனவு கண்டா இல்லையா, அதே பயம். ஆனா அச்சாப்பை இழுக்க முடியல. அதுக்குள்ள அந்த
காட்டுவாசி கும்பல் இவங்க கிட்டக்க வந்து அச்சாப்ப தூக்கிட்டு போறாங்க. தூக்கிட்டு போகும்போது ஒரு விஷயத்த அவன் நோட் பண்றான். அச்சாப்போ ஷூ போட்டிருப்பான், பட் தூக்கிட்டு போன பர்சனுக்கு செருப்பு தான் இருக்கு கால்ல. யார் அது அப்படின்னு வேச கவனிச்சு பாப்பான். அது அச்சாப் கிடையாதுங்க, வேற ஒரு பையன் தான். இது வரைக்கும் அவன் வேற ஒரு பையன் அடிபட்டு அங்க கிடக்குற பையனை அச்சாப்புன்னு நினைச்சு மடியில போட்டுக்கிட்டு இவ்வளவு கதையும் பேசியிருப்பான். அப்படியே விடிஞ்சும் போயிடுதுங்க. அவனோட காயங்களுக்கு இந்த இலையில கொஞ்சம் மருந்து போட்டிருப்பான். அதுல அவன் காயங்களும் நல்லா ஆறி இருக்கும். ஆனா போராத காலமா அந்த இடத்துக்கு ஒரு நாய் வந்து இவனை கடின்னு கடிக்குது. அதை ஒரு குச்சி எடுத்து விரட்டி விட்டுட்டு பயங்கரமா தேம்பி அழுகுறான். எவ்வளவு கஷ்டத்தை தான் நான் அனுபவிக்கிறது அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா அழுவான். அன்னைக்கு நைட்டும் ஆயிடுதுங்க. திடீர்னு பார்த்தா குழந்தை அழுகுற சத்தம். என்னடான்னு எழுந்து பார்த்தா நிஷா வந்து அந்த இடத்துல நின்னுகிட்டு, ஏங்க எங்களோட ஞாபகமே உங்களுக்கு இல்லையா? என் வீட்டுக்கு வரல, என்ன மறந்துட்டீங்களா, என்ன வெறுக்கிறீங்களா அப்படின்னு திரும்ப கேட்டுட்டு, நமக்கு குழந்தை பிறந்துருச்சு, நம்ம குழந்தை உங்களை பார்க்கணும்னு ஆசைப்படாதான், என்னங்க குழந்தை அப்படின்னு நீனோன்னு இவனுக்கு இது இல்யூஷன் புரியுது. பட் அப்படியே வியப்பா பார்த்தவன், ஐயோ கிட்டக்கு வராத போன்னு அவளை துரத்த, அவ வலுக்கட்டாயமா அவ கையில இருக்க குழந்தைய எடுத்து மடியில வைக்கிறா. அதை பார்த்தா முகமெல்லாம் புண்ணாகி ஏதோ டெவில் குழந்தை மாதிரி இருக்கு. அதை பார்த்துட்டு இடுன்னு கத்துற. அவளும் கையில எடுத்துடுறா. அந்த குழந்தையோட முகத்தை பார்த்துட்டு அவளும் வீலுன்னு கத்த அந்த இடத்த விட்டு அவன் மறைஞ்சிடுறாங்க. அவனுக்கும் நல்லா தெரிஞ்சு போச்சு இது இல்யூஷன் தான். இப்படியே விடிஞ்சும் போயிடுதுங்க. அவன் நவந்து போனதுல புல் தரைக்கு போயிடுறான். அங்க பாத்தீங்கன்னா நெருப்பு எரிஞ்சிட்டு இருக்கு. அது எரிஞ்சிட்டு இருக்கும். இவன் யாராவது இருக்கீங்களா அப்படின்ட்டு ஹெல்ப்புக்காக கத்திக்கிட்டே இருப்பான். அவனோட குரல் காட்டுவாசிகளோட காதலையும் விழுகுது. ஆனா போராத காலமா அந்த இடத்துக்கு திரும்பவும் அந்த நாய் வந்து அவனை புடிச்சு கட்டின்னு கடிச்சு கொதற அவன் சுத்தமா சுய நினைவை இழந்து உயிரும் உடம்ப விட்டு பிரியிற நிலைமை. இந்த பக்கம் ஒய்ஃபோ பயங்கர சோகத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் அது கொடுத்துருக்கலாம் அப்படின்னு அந்த வீணா பொண்ணு சூர்யா நிஷா கிட்ட சொன்ன உடனே, ஏண்டி உனக்கு இப்பதான் அக்கறை வருதா? ஆரம்பத்துல நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம்னு சொன்னேன்ல, நீதான் நான் கொஞ்சம் பொருன்னு நான் போய் இப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேன் அப்படின்ட்டு அவ தைரியமா கிளம்பி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போயிடறா. இந்த பக்கம் காட்டுறாங்க அந்த இடத்துல துடிச்சிட்டு இருந்தா இல்லைங்களா, அவனை காட்டுவாசி கும்பல் தூக்கிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்குறாங்க. அதே மாதிரி ஹீரோயினுக்கும் கால் வருதுங்க, உங்களோட காரை நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், அது காட்டுக்குள்ள நசுங்கி போன நிலைமையில கிடக்குது, ஆனா உங்க கணவனை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் பயங்கரமா தேம்பி அழுகிறா. அடுத்த சீன்ல எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்து கிடந்துச்சோ அந்த இடத்துக்கு எல்லாரும் கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா காட்டுவாசிகள் யாரையோ தூக்கிட்டு வர மாதிரி இருக்கு. நான் முகத்தை மூடின மாதிரி இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு மனசே இல்ல, உடஞ்சு போயிடுது. அந்த பாடியை தூக்கிட்டு வந்து ஒரு டெட் பாடி கவர்ல வைக்கிறாங்க. அது பார்த்தா அச்சாப் ஆக்சிடென்ட் ஆகும் போதே அச்சாப் இறந்திருக்கான். அவன் ஸ்பாட் அவுட். அடுத்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வராங்க. அவனுக்கு உடம்புல கொஞ்சம் அசைவு இருக்கு. அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் துக்கம். இதுலயே அழுதுகிட்டே தன்னோட கணவனை பாக்குறா. அடுத்த சீன்ல ஹீரோவுக்கு உடம்பெல்லாம் காயுங்க, அதெல்லாம் ஆறி போய் ரணமா இருக்கு. அந்த சமயத்துல எல்லாத்துக்கும் ரெடியா திரும்பவும் அதே இடத்துக்கு போகணுமா அப்படின்னு கேட்க, ஆமா அப்படின்னு சொல்றான். திரும்பவும் அவன் டிப் டப்பா கிளம்பி நடக்க முடியாது இல்லையா, கால் அடிபட்டு இருக்கு. சோ ஒரு குச்சை ஊனிக்கிட்டே கார்ல திரும்பவும் டிரைவ் பண்ணிக்கிட்டு ஆக்சிடென்ட் ஆன இடத்துக்கு போறான். அந்த காட்டை உத்து பார்த்துட்டு அப்படியே கண்ணு மூடி பிரேயரும் பண்றான். இதோட இந்த படம் முடியுதுங்க. அதுக்கப்புறம் சின்னதா ஒரு டைட்டில் 19th October 2014 அன்னைக்கு நிக்கோலஸ் ஆண்ட்ரியூங்கிறவரு இதே மாதிரியான பள்ளத்தாக்குல கார் ஆக்சிடென்ட்ல மாட்டிக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எப்படி எல்லாம் உயிர் தப்பிச்சாரு, அவருக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, அவருக்கு வந்த இல்யூஷன்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கறது தான் இது ஒரு கதையா மேக் பண்ணிருக்காங்க. இந்த படத்துல காட்டின மாதிரி இவர் கூட டிராவல் பண்ண இவரோட ஃப்ரெண்டு இறந்து போயிருக்காரு, இவர் மட்டும் தான் சர்வே ஆயிருக்காரு அப்படிங்கறத சொல்லி இந்த படத்தையும் முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.